கடைசி கால ஆயத்தப்படுத்தும் ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன். ரிகபாலபரபா சந்தரபாலபா கபாலதீர கரபா ரிபாலா தூரபாரியந்தர போலோ ஷபா கபாலதீர கரபா ரிபாலா தூரபாரபா கபாலதீர கரபோலோ ஷபாலதீன மரியந்தரபா ரிகபாலா தூரபாரபா கபாதீன கரபோலோ ஷபாதீன கரபா ரிபாபா தீன மரியந்தர போலோ ஷபா கபாலதீர கரபா. பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியாகிய தேவன் இன்றைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எப்பத்தா திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இன்றைக்கு திறப்பாராக. எல்லா வழிகளையும் வாசலையும் தேவன் இன்றைக்கு நமக்கு திறப்பாராக. திறக்க கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை வைத்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபாலபா ரியந்தர போலோ ஷபா கபால தீர கரபா ரிபாலா தூராபாலபா கதின கர போலோ ஷபா கபாலபரபா ரிபாலா தூரி விரியந்தர போலோ ஷபா கபால தீர கரபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வறுமையான ஒரு தலைப்பின் கீழ் தேவ செய்தி கேட்க போகிறோம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கலிலேயா கடற்கரையே நடந்து போனார். அந்த இடத்துல அங்கே கோணை வாய் உடைய ஒரு செவிடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதை வாசிக்கிறோம். கோணை வாய் உடைய ஒரு செவிடனை இயேசு ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்ல நண்பர்கள் போல, நல்ல ஃப்ரெண்ட்ஸு போல அந்த பிரச்சனை உள்ள மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. கோணை வாய் உடையவன், வாய் கோணை இருக்கு. சரி, வாய் தான் கோணை இருக்குன்னு பார்த்தா பேச முடியல, சாப்பிட முடியல. எப்படி சாப்பிட்டானோ, எப்படி பேசினானோ, செய்கை காட்டினானோ தெரியல. உபயோகம் இல்லாதவனா இருந்திருக்கான் போல. வாய் தான் பேச முடியலன்னு பார்த்தா காது கூட கேட்கல, காதும் கேட்கல, வாயும் பேசல. கோணை வாய் உடையவனா அந்த இருந்த அந்த மனுஷனை பார்த்து பரிதாபப்பட்டு கூட இருந்த சில ஃப்ரெண்ட்ஸுங்க, நண்பர்கள் அவனை இயேசுக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. வாப்பா, இயேசுக்கிட்ட வாப்பான்னு சொல்லி அவனை கொண்டு வந்தாங்க. வீட்டில் உபயோகம் இல்லாதவன், வேலைக்கு போக முடியல, சம்பாத்தியம் இல்லை, அவனால் ஒரு யூஸும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரில. அவன் மனசு, அவன் சிந்தனையும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனை ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்தார். கரம்படுத்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. உபயோகம் இல்லாத, திறமை இல்லாமல் எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டாலும் இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், தூக்கி எடுப்பார். அந்த அன்புள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஓ ரீபா லபு ரபு ஷபோ கபோ லதீர கரபா. கோணை வாய் உடைய ஒரு மனிதனை, ஒரு செவிடனை இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னாரு. அற்புதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கரம் உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. வாழ்க்கையில் நீங்க படுகிற எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பிரச்சனை இயேசுக்கிட்ட வந்துடணும், உங்ககிட்டயே வச்சு கொள்ளக்கூடாது. அது இயேசுக்கிட்ட வந்துடணும், தேவன்கிட்ட வந்துடணும். மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க. மனுஷன் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருப்பான். நீங்கள் சொல்கிற பிரச்சனையை அவன் கேட்டுக்குன்னு உங்கள் பிரச்சனைக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையோடு பிரச்சனை அவன் போவான். எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த உபத்திரவமானாலும், எந்த தொல்லைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில், தேவனிடத்தில் கொண்டு வந்து அதை வைப்பதற்கு நாம் பழகி கொள்ளணும். எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் மனிதத்தில் சொல்லும் பொழுது ஒரு நன்மையை நாங்கள் காணலை. எல்லா பிரச்சனைகளும் தேவனிடத்தில் சொல்லி சொல்லி தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார். தேவன் ஒருவரே நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர்.
இங்க ஒரு மனுஷன் இருந்தான், வாய் கோணி இருக்கு. கொஞ்சம் நீங்க வாய் கோணி பாருங்களேன், எப்படி கோணி இருக்குன்னு நமக்கு தெரியல. அந்த மனுஷனுக்கு காதும் கேட்கல. நல்லவேளை அந்த மனுஷன் பார்க்க முடியும் போல, பார்க்குறான். எப்படி அவன் சாப்பிட்டுருப்பான்னு தெரியல, எப்படி தண்ணி குடிச்சிருப்பான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மனுஷனை சில பேர் இயேசு கிட்ட கொண்டு வந்து வேண்டி கொண்டாங்களாம். நல்ல மனுஷங்க எப்பவுமே இருப்பாங்க, எந்த காலத்திலும் நல்ல மனுஷன் இருக்கத்தான் செய்வாங்க. அதை கண்டுபிடிக்கிற போது தான் கஷ்டம். ஆனால் அவனுக்கு இருந்து நல்ல மனுஷங்க பரவாயில்ல, இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து, ஆண்டவரே உங்க கரத்தை அவன் மேலே வைங்க, உங்க கரத்தை நீங்க அவன் மேலே வச்சிங்கன்னா அவன் சுகமாவான்னு சொல்லி வேண்டி கொண்டாங்களாம். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று நீங்கள் ஜெபம் பண்ணணும், அல்லது உங்களுக்காக ஜெபிக்க கட்டாய ஆவிக்குரிய நண்பர்கள், ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்காக வேண்டிக்கொள்ள, உங்களுக்காக ஜெபம் பண்ண, உங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை புரிந்த கட்டாய நல்ல நண்பர்கள், ஜெப பங்காளர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் வேணும், இருக்கத்தான் செய்யணும். அதை கண்டுபிடிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்து உங்கள் கரத்தை அவங்க மேலே வைங்க அப்படி சொல்லி வேண்டி கொண்டாங்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து, இவனை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கடிந்து கொள்ளல. அவர் மிகவும் நல்லவர், இந்த உலகத்தில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதவர், இந்த உலகத்தில் ஒருவனையும் அற்பமாய் தள்ளாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் கனம் பண்ணுகிறவர், அவர் அண்டிக் கொண்டு வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர், விடுவிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நம்ம நேசித்து அன்பு கூர்ந்து உயர்த்தி நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை அப்பா என்று அழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு ராஜாவிடத்தில் கொண்டு வந்தாங்க, அந்த மனுஷனை வேதனையை பார்த்தாரு. மார்க் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே கொண்டு போறார். அவருடைய பரிசுத்தமான கரங்களை அவன் காதுல விட்டு உமிழ்ந்து அவன் நாவை தொடுறார். அவன் நாவை தொட்டு அடுத்த வசனம் 34ஆம் வசனத்தை வாசிப்போமானா, 34ஆம் வசனம், வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நல்லவர் ஒருவனும் இல்லை. வாய் கோணை வாய் கொண்ட மனுஷன் காது கேட்காம அவனை பார்த்து மனதுருகினார். அவனை பார்த்து தனியாக அழைத்து கொண்டு போய் தன் விரல்களை காதிலே விட்டு நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். படிக்கும் பொழுது, இதை நான் சொல்லும் பொழுதெல்லாம் பலமுறை யோசிப்பது உண்டு. நமக்காக பெருமூச்சு விடுகிறவர் ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனக்காக பெருமூச்சு விட்டு என் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். மனிதர்கள் நமக்காக பெருமூச்சு விடுவார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக பெருமூச்சு விட, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து, நம்முடைய தேவையில் நாம் தேங்கும் பொழுது, நம்முடைய எல்லா நெருக்கடிகளை பார்த்து நமக்காக பெருமூச்சு விடுகிறவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை கேட்க அன்பான தாயாரே, தகப்பனாரே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு உங்களுக்காக உங்க நெருக்கங்கள் மத்தியிலே பெருமூச்சு விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார்.
உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களோடு இருந்து வழிநடத்தி செல்வார். பயப்படாதீங்க. இந்த தேவ செய்தி நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவில் பாதிக்கப்பட்டு பில்லி சூனியத்தினாலோ மந்திரத்தினாலோ வியாதிகளினாலோ பலவிதமான தீமையான காரியத்தின் விளைவாகவோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன். உங்களுக்காக வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்காக பெருமூச்சு விட்டு உங்களை தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனையை இயேசு கிட்ட கொண்டு வந்துருங்க. அவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் பதில் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் பதில் இயேசு ஒருவரே. அவர்கிட்ட எல்லாவற்றுக்கும், எல்லா காரியங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிறது. பதில் இருக்கிறது. அவர்கிட்ட விடுதலை இருக்கிறது. அவர்கிட்ட வாங்க, இயேசு ராஜாவிடம் வாங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க. சமுதாயத்தால் தள்ளப்பட்ட அந்த ஒரு மனுஷன், யாருக்கும் உபயோகமில்லாத ஒரு மனுஷன், அடுத்து என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவனுக்காக பெருமூச்சு விட்டார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகம் உங்களை அற்பமாக எண்ணலாம், வீட்டுக்கோ மற்றவர்களுக்கோ நீங்க தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்கலாம், உங்களால எந்த நன்மை வரப்போவதில்லை என்று சொல்லி உங்களை என்ன காரியம் என்ன செய்யல அந்த உலகமோ ஜனங்களோ. நீங்க இயேசுகிட்ட வாங்க. இந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்கிட்ட வாங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க தேவைகளை சொல்லுங்க. தூக்கி எடுப்பார், மாற்றி அமைப்பார், உங்கள் வெட்கத்தை மாற்றுவார், உங்க கேவலத்தை மாற்றுவார், உங்க தேவைகள் எதுவானாலும் சந்திப்பார், சந்திக்கவே சந்திப்பார். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை சந்திப்பார் தேவைகளை. இந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் என்னை பார்ப்பதற்கு வருவது உண்டு. அவங்க தேவைகளை சொல்வது உண்டு, அவங்க பாதிப்புகளை சொல்வது உண்டு, அவனுக்கு பிரச்சனைகளை சொல்வது உண்டு. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்களுக்கு நாங்கள் ஜெபத்தை செய்து நம்பிக்கையோடு அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அந்த பிரச்சனை நீங்க சுமக்காதீங்க, அந்த பிரச்சனையோடு நீங்க வாழாதீங்க. இது என்ன சாகடிச்சிருமே கண்டு பயப்படாதீங்க. வாங்க, உங்க பிரச்சனையை தூக்கி கொண்டு இயேசு கிட்ட உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் அந்த மனுஷனை இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டாங்கப்பா, பெரிய நன்மை செஞ்சாங்க. பரலோகத்து அவன் சுகம் பெற்ற பிறகு, அவன் விடுதலை பெற்ற பிறகு அவங்கள பார்த்து எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லியிருப்பான், நன்றி சொல்லியிருப்பான். இயேசு கிட்ட கொண்டு போனீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். அவங்க அந்த யார் கொண்டு வந்தாங்க பேர் போடலை, அவங்க யார் நமக்கு விவரம் இல்லை. ஆனால் அவன் நினைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுறேன். அப்பேற்பட்டவனுக்காவது நல்ல மனுஷன் கூட இருந்தாங்களே. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம் என்னன்னா, அப்பேற்பட்ட மனுஷன் நம்ம சுற்றி இருப்பாங்களா நமக்கு தெரியல. நம்ம எப்போ விழுவோன்னு சொல்லி தான் சில எல்லா மனுஷங்க சில பேர் காத்திருப்பான் இந்த உலகத்தில். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். விழுந்து போன இடத்திலே இருக்காதீங்க, எழுந்து ஓடுங்க. நீங்கள் எழுந்து ஓடலைன்னா நீங்கள் விழுந்து போன இடத்துல அநேகர் மிதித்து இன்னும் உங்களை சாகடிச்சிருவாங்க. நான் பலமுறை வாழ்க்கை அனுபவத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். விழுந்து போனவனை தேடி வந்து இயேசு உயர்த்துவார். ஒன்றுமில்லாதவனை இயேசு உயர்த்துவார். கேவலமானவனை அற்பமானவனை இயேசு கிட்ட வந்தா அவனை கர்த்தர் டாப்பாக்குவார், அவனை உயர்த்துவார். இந்த மனுஷனுடைய காதல கரங்களை வைத்து நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னார். ஓ ஹalleluya. ரிபாலபா ரியந்தரபா ரிகபாலபா ரியந்தரபோ ரிபிகபால தினகரபா ஷக்கபாலபா ரிகபால துரகரபா. எப்பத்தா என்று சொன்னார் வாயை திறந்து. அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? உடனே அவனுடைய செவிகள் திறந்தது, நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாக பேசினான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஓ ரிபா லபோ ரபோ ஷபோ லதீர கரபா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ தேவன் இன்றைக்கு திறப்பாராக, எல்லாவற்றையும் திறப்பாராக. எப்பத்தா உங்களுக்கு திறக்கப்படுவதாக. வழிகளும் வாசலும் அடைக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. எப்பத்தா எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் தேவன் திறப்பாராக. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களை தேவன் திறப்பாராக. ரிகாபா லபா ரியந்தர் எல்லாம் ஜோமன் கொஞ்ச நேரம். ரீபா லபா ரியந்தர போலோ சந்தரபா எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. எப்பத்தா எனக்கு திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தின் வாசல் எனக்கு திறக்கப்படுவதாக. ஐஸ்வர்யத்தின் வாசல் எனக்கு திறக்கப்படுவதாக. எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ரீபா லபா ரியந்தரபா ரிகாபாலா தூரா கரபா ஷாகாபாலா தீனாமா ரியந்தரபா ரீபாலா 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 தூராபா லபா கபா லபா கபா தீர கரபா ரிகதான கரபோலா தூரிபி ரியந்தரபோரோ ரீபாலா தூனிமி ரியந்தரபோலோ ஷபா கபாலா பரபா ரிகபாலா தூர கரபா ரபா கதிர கரபா. எல்லோருடைய கட்டுகளை தேவன் அழுக்கும்படி இருக்கிறார். எல்லாருடைய கட்டுகளை தேவன் அழுக்கும்படி எழுந்தருளி இருக்கிறார். ரிபாலா தூரபா ரபா கதின கரபா லபோ ஷந்தரபா லபோ கதுனிமி ரியந்தரபா உக்கபா லபா கபாலா தீன கரபா ரபா நீபாலா தீனிமி ரியந்தரபோ ரிபி கபோலா தூர கரபோலோ. எப்பத்தா உங்களுக்கு திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. சுகத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. ஐஸ்வர்யத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. ஓ ரீபா லபோ ஷபோ லதுனா கரபா ரீபாபா தீனிமி ரியந்தரபா. அன்றைக்கு அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு அவனுக்காக வானத்தை அனார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு ஓ அற்புதங்களை செய்தவர். எப்பத்தா என்று சொல்லி எல்லாவற்றையும் திறந்து போட்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திறக்க உங்களோடு கூட இருக்கிறார். உங்க நடுவில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரிபாலபோ ரியந்தரபோலோ ஷபகபல தீரகரபா ரிபாலா தூரபாலபா கதிரகரபா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த நாளில் எத்தனை வாஞ்சையோடு தாகத்தோடு எந்தெந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் வழி எனக்கு திறக்கணுமே, வாசல் திறக்கணுமே, அற்புதங்கள் நடக்கணுமே, அதிசயங்கள் நடக்கணுமே, பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகணுமே, சுகத்தின் வாசல் திறக்கணுமே, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு மகா ராஜாதி ராஜா தோன்றுவாராக, எழுந்தருளுவாராக. ஆண்டவர் அவர்களை பார்த்து இன்றைக்கு நீர் சொல்லுவீராக. எப்பத்தா என்று சொல்வீராக. எப்பத்தா உனக்கு திறக்கப்படுவாயாக, உனக்கு திறக்கப்படுவதாக, உனக்கு திறக்கப்படுவதாக என்று தேவனே நீ சொல்லும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த ஊர்ல, எந்த இடத்துல, எந்த நாட்டில யூடியூப் வழியாக, டிவி வழியாக பார்க்கிறார்களோ அத்தனை பிள்ளைக்கும் தேவன் எப்பத்தா என்று சொல்லி எல்லாவற்றையும் திறப்பாராக ராஜா. அவர் எதுக்கெல்லாம் வழி திறக்கணும், வாசல் திறக்கணும் சொல்லி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு தேவன் திறப்பாராக நாங்க சொல்லுகிறோம்ப்பா. ஓ ரிபா லபோ ரபோ லபோ ரபோ ரபோ ஷாகாபாலா தீரா கரபா ரியந்தரபா ரிபி கபாலா தீரா கரபா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. அவனுக்கு செய்ததை போல எங்களுக்கும் செய்வீராக. அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போமானால் கவனிப்போம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவையாக பேசினான். கரவத்தை எல்லாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போமானால் உடனே ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு காலமாக அவன் இந்த பலவீனத்தில் வியாதியில் அவன் இருந்தான் என்பது எழுதப்படலை. எத்தனை மாதங்களோ நாட்களோ ஆண்டுகளோ நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், எப்பத்தான் சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார், அவனுக்காக பெருமூச்சு விட்டார். அவன் வேதனைகளை பெருமூச்சு விட்டார். அவனுக்கு வாய் தான் கோணி இருக்கு, காது தான் கேட்கல. ஆனா அவன் கண்ணு இயேசுவை பார்த்திருக்கோம். அவன் போய் எல்லார்கிட்ட சொல்லியிருப்பான், கர்த்தரை கண்டேன், அவர் என் பிரச்சனையை பார்த்து வானத்தை பார்த்து எனக்காக பெருமூச்சு விட்டார். அவன் போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பான். நான் நினைக்கிறேன் அவன் கண்ணு பார்க்குது, அவரை பெருமூச்சு விட்டு சொன்னார். எத்தனையோ வியாதிகளுக்கு அவர் அற்புதங்களை செஞ்சார். ஆனால் இந்த இடம் மாத்திரமே அவர் பெருமூச்சு விட்டார். ஏன்னா அவன் பிரச்சனை அவ்வளோ பெருசு. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கோ, உங்கள் வேதனை, உங்கள் பாடுகள், உங்கள் துக்கங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளவா ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் பெருமூச்சு விட ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கூட வந்து கேட்குறான், பார்வை அடையணும்னு சொல்லி, நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆகட்டும்னு சொன்னார். இல்லை கரத்தை வச்சார், போன்னு சொன்னார். இப்படி அற்புதம் செய்த ஆண்டவர்
அவனுக்காக மாத்திரம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார்னா, அவன் பிரச்சனை அவ்வளோ பெருசு. அவன் பார்ப்பதுக்கு எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியல. எப்போ கடைசியாக சாப்பிட்டான்னு தெரியல. தண்ணி எப்படி குடிச்சான்னு தெரியல. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவன் நுரை தள்ளி ஜொல்லு ஊற்றி கொண்டே இருந்திருக்கும். அவன் கோண வாயா, அவன் முக ஷேப்பே மாறி இருக்கும். அவன் செவிட, அவனுக்கு நினைவு இருந்துச்சு கூட தெரியலன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்பேற்பட்டவனுக்காக ஒரு நல்ல ஆண்டவர் கர்சனையோடு கூட அன்புள்ளத்தை கொண்டு, நாமளாம் தான் அவனை பார்த்து ஓடி இருப்போம், அவன் கிட்டேயே போயிருக்க மாட்டோம். மண்ணான மனுஷன் நம்ம. ஆனால் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர், அன்புள்ளம் கொண்டவர், தாய் உள்ளம் கொண்டவர், தகப்பனை போல நேசிக்கிறவர். அந்த மனுஷனுக்காக பரிதபித்தார். ஓ, அவனுக்காக பரிதபித்தார். அவன் பிரச்சனையை பார்த்து பெருமூச்சு விட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடுவே கடந்து போனாலும் நம்ம அழப்படும் பொழுது நம்மோடு கூட அழுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நமக்கு பெருமூச்சு விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை தேற்றுவார், உங்களை தூக்கி எடுப்பார். கவலைப்படாதீங்க. வழியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வழியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுச்சுன்னு கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு திறந்து விடுவார். ஒரு வாசல் அடைக்கப்பட்டுச்சேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, இன்னொரு வாசல் தேவன் உங்களுக்கு திறந்து அற்புதங்களை செய்வார். உங்க விசுவாசத்தை அவர் மேல வைங்க, உங்க நம்பிக்கை அவர் மேல வைங்க, உங்க முழு கவனத்தை அவர் மேல வைங்க. உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார், உங்களை தூக்கி எடுப்பார். ரிபாலபோ ரியந்தரபோலோ ஷாக்கபாலபா ரிபாலா தூரபாலபோ ரியந்தரபா ரிபி கபாலதிரகரபா. உடனே அற்புதங்களை செய்தார். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. உடனே நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. உடனே அவன் செவ்வையாக பேசினான். ரிக்கபாலபா ரியந்தரபோலோ ஷாக்கபாலதிரகரபா ரிபாலா தூரபரபா கதினகரபா. உங்களுக்கு ஆண்டு அப்படியே செய்வார். உங்களுக்கு உடனே அற்புதங்களை செய்வார். உடனே அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அமைக்க எத்தனையோ மாதங்கள் ஆகும். மனுஷனால திராட்சை பழத்தை அவன் எடுத்துக்கொண்டு போய் அதை பதம் பார்த்து அதை பிழிந்து அதை எடுத்துக்கொண்டு தண்ணி ஊற்றி கலத்து எப்படியோ நாட்கள் ஆகும், மாதங்கள் ஆகும். தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கார். உடனே அங்கே ரசம் தேவை. நாளைக்கு ரசம் வந்து பிரோஜனம் இல்லை, அடுத்த வாரம் கொண்டு வந்த பிரோஜனம் இல்லை. ரசம் உடனே தேவை. அங்க கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கு, அடுத்த பந்திக்கு போகணும். ஆண்டவர் சொன்னார், தண்ணீரை நிரப்புங்க, மொண்டு போய் கொடுங்க. அவ்வளவுதான். தண்ணீர், வெறும் தண்ணீர், மனம் உள்ள, ருசி உள்ள, அற்புதமான திராட்சை ரசமாக மாறி போட்டு உடனே தேவன் அற்புதங்களை செய்தார். உங்களுக்கும் தேவன் உடனே அற்புதங்களை செய்வார். உடனே அந்த வியாதி தேவன் சுகமாக்குவார். சத்ருவினால் வருகிற போராட்டங்களை தேவன் இந்த நாளில் உடனே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்க சொல்லுங்க, தேவனே எனக்கும் இந்த நாளில் இப்பொழுது உடனே அற்புதங்கள் நடக்கட்டும், தாமதங்கள் நீங்கட்டும், தடைகள் உடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தரனை தூக்கி எடுப்பாராக. அவர் மேல் உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைங்க. கவலைப்படாதீங்க, உங்களை அவர் காப்பாற்றுவார். நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. ரிபாலபா ரியந்தரபோலு ஷபா கபாலதிர கரபா ரிகபாலபா கபாலபா ரியந்தரபா ரிபாலா தூரபா ரியந்தரபோலு ஷபா கபாலதிர கரபா. எப்பத்தான் சொல்லி திறக்கப்படுவாயாக என்று வார்த்தைகளை சொல்லி அன்றைக்கு அவனுக்கு ஒரு சமுதாயத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவனையும் அநேகர் மதிக்கும்படி செய்து பாதிப்போடு வந்தவனை அவனுக்கு அற்புதம் செய்து சுகத்தோடு அனுப்பின ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அப்படி செய்வார். இந்த பாதிப்போடு வேதனையோடு துக்கத்தோடு செய்தியை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்து வாழ வைப்பார். உங்களுக்கும் ஆண்டு அற்புதத்தை செய்வார். உடனே அவனுடைய செவிகளை கட்டுகளை திறந்து நாவின் கட்டுகளை அவிழ்க்கும்படி செய்து அற்புதங்களை செய்தவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஓராபா லபா ரியந்தரபோலோ ஷபா கபாலபா
ரீபாலா தீரபா லபா கதின கரபா. இந்த வசனத்தை அழகா வாசிப்போமானால் மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாக பேசினான். பேச முடியாம வந்தவன் பேசினான். என்ன அர்த்தம்? கோணிப்போன வாய் சரியானது மட்டுமல்ல, அவன் பேசினான். கரவழ்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அவரை முழுமையா நம்புங்க. வாய் கோணி போய் வந்தான். இப்ப அந்த கோண வாய் சரியானுச்சு மட்டுமல்ல, அவன் பேசினான். ஒருவேளை அவன் செவிடா இருந்ததுனால அவன் ஊமையா இருந்திருப்பானோ தெரியல. ஊமையா இருப்பதினால் வாய் கோணி போச்சா நமக்கு தெரியல. ஏன்னா செவிடனா இருக்கிறவங்க பெரும்பாலும் ஊமையனா இருப்பாங்க. ஆனால் தான் அவன் செவ்வையாக பேசினான். அதாவது அழகாக அருமையாக பேசினான். ஒருவேளை அவன் ஊமையா இருந்திருக்க கூடும். ஆனால் காதும் கேட்கல, வாயும் பேசல, வாய் அவனுக்கு கோணி போய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை சரிப்படுத்தின மாத்திரமல்ல, செவ்வையாக பேச வைத்தார். அழகு இல்லாதவனாக வந்தான் முகம், இப்ப அழகோடு போகிறான். வாய் கோணி போய் வந்தான், இப்ப சரியாகி போகிறான். செவிட்டனா வந்தான், காது கேட்கிறவனா போகிறான். ஒன்றுமில்லாதவனா, மதிப்பில்லாதவனா, யாருக்கு உபயோகம் இல்லாதவனா வந்திருந்தான். இப்ப போகும்பொழுது வெற்றியோடு, ஜெயத்தோடு, ஆசீர்வாதத்தோடு கடந்து போகிறான். இது கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, எங்கிருந்து எந்த இடத்துல இருந்து இந்த தேவ செய்தி கேட்ட நான் உனக்கு சொல்றேன், நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கவலைப்படாத. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ எந்த நிலைமையில எப்பேற்பட்ட காரியத்துல நீ வாழ்ந்தாலும் இருந்தாலும், நீ இழந்திருந்தாலும் கூட பரவாயில்லை. எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுத்து, எல்லா நிலைமையும் உனக்கு மாற்றி அமைத்து, உனக்கு அழகுபடுத்தி உன்னை உயர்த்த இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவன் எப்படி வந்தானோ அவன் அப்படியே போகல, அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போனான். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றார், திறக்கப்படுவாயாக. உங்களுக்கு எல்லாம் திறக்கும், வழி திறக்கும், வாசல் திறக்கும், சுகம் திறக்கும். அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகள் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு திறப்பார். எத்தனை பேருக்கு எப்பத்தான் ஏசப்பா சொல்லணும், எத்தனை பேருக்கு வழி திறக்கப்படணும். கண்ணை மூடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்றேன் நான் உங்களுக்காக. ரீபா லாபா எதெல்லாம் உங்களுக்கு திறக்கணும், எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லுங்க, எப்பத்தா எனக்கு திறக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லலாமா? ரீபா லீபா தீனா ரியாந்தனரா ஷாக்கிடபாரா சந்தூனரா லீபாலா தூரிபி ரியந்தரபா ஊரபா கபாலா தீர கரபா. தகப்பனே, எந்த ஊர்ல எந்த நாட்டில் இந்த செய்தியை கேட்டாலும் அவங்களுக்கு எதெல்லாம் திறக்கப்படணுமோ கர்த்தர் எல்லாவற்றையும் திறப்பாராக. எப்பத்தா உங்களுக்கு திறக்கப்படுவதாக, எப்பத்தா உங்களுக்கு திறக்கப்படுவதாக, வழிகளும் வாசலும் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. எந்த தேவையோடு இருக்கீங்க, எந்த காரியம் உங்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கு, எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க, எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எப்பத்தா திறக்கப்படுவதாக. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் வழியை திறப்பார், வாசலை திறப்பார். எப்பத்தா என்று சொல்லி அடைக்கப்பட்ட அத்தனையும் தேவன் உடனே திறப்பாராக. அல்லராமேன்னு சொல்லுங்க. லீர்வபாரா ஷா குடரபா ரியந்தைனமா லபா கதுர கரபா ஷபலபா சந்தரபா ரபா ரியந்தரபா ரிபி கபால தூர கரபோலோ ரியந்தரபோலோ ஷபா கபாலபா ரபலபா. தகப்பனே, வேதனையோடு வியாதியின் உச்சியில் கொடுமையோடு வந்தவனை அற்புதமாக அவனை விடுதலையோடு அனுப்பின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், இந்த நாளில் எங்களுக்கு அப்படி செய்யுங்கப்பா. எதெல்லாம் எங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் எங்களுக்கு திறக்கப்படணுமோ அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு தரங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுங்க, எப்பத்தா எங்களுக்கும் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். சத்துருடைய கிரியில் அடைக்கப்பட்ட அத்தனையும் எங்களுக்கு இன்றைக்கு எப்பத்தா திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஓ ஷபா லபா ரியந்தரபா ரிகபல தூரபா நபகதுன கரபோலோ சந்திரபா லபா.
தகப்பனே உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்னும் மேலும் சத்தியங்களை பெற்றுக்கொள்ள என்னுடைய பேரை ரமேஷ் டேனியல் யூடியூப் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா நூற்றுக்கணக்கான தேவ செய்திகள் வரும். நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஆர் ரமேஷ் டேனியல், என் டைம் பிரிப்பேரட்டரி மினிஸ்ட்ரீஸ், சைதாப்பேட், சென்னை.